உங்கள் கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே நீங்கள் தானே அவளை ஃபோர்ஸ் பண்ணி சாப்பாடு சாப்பிட சொன்னீங்க. என்னது நானா? நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலை டியூக். நான் எப்பவுமே எந்த குழந்தையுமே ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட சொன்னதே கிடையாது. அதுவும் அலர்ஜியான ஃபுட்டை நான் எப்படி ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட சொல்லுவேன்? இல்லை, நான் ஏன் அப்படி கேட்குறேன்னா என்னோடய சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. நீ என் இடத்துல நீங்கள் இருந்தாலும் நீங்கள் இதை தான் கேட்பீங்க. நாங்கள் இந்த ஆர்ஃபனேஜை நடத்துறதுக்கே படாத பாடுபட்டுருக்கோம். இதில் எங்கேருந்து நாங்கள் எக்ஸ்பென்சிவ் ஃபுட்டெல்லாம் நாங்கள் அஃபோர்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்குறது? அதுவும் அலர்ஜி ஃபுட்டெல்லாம் நாங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கவே மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு இவர் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவர் பொய் சொல்கிற மாதிரியும் தெரில, ஆக்டிங் பண்ணுற மாதிரியும் தெரியல. ரோஸ் எப்படியாப்பட்ட பொண்ணுன்னா ரொம்ப சைலண்ட்டான பொண்ணு. அவள் ரொம்பவே அமைதியாக இருப்பாள். அதுக்கப்புறம் அவள் ரொம்பவே ஜீனியஸான பொண்ணு. அவள் எப்போவுமே கோவமே படமாட்டாள். அந்த மாதிரி சைல்டுக்கிட்ட நாங்கள் எப்படி ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிடுன்னு சொல்ல முடியும்? என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை சஸ்பீஷியஸாக பார்த்ததுக்கு. ஐ எம் ஸோ சாரி. உங்களுக்கு ஏதாவது அவளை பற்றி தெரியுமா? அவள் ஏன் ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஃபுட்டை சாப்பிட்டா? எனக்கு அதுவே கவலையாகவே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ரோஸ் ரொம்பவே சைலண்டான பொண்ணு. அவள் பெரிய பொண்ணு மாரி நடந்துப்பா. எனக்கு தெரிஞ்சு உங்கள் முன்னாடி நல்ல பேர் எடுக்கிறதுக்காக வேணால் அவள் சாப்பிட்ருக்கலாம். மேபி அப்படி இருக்கலாம். என்னை மன்னிச்சிருங்க டியூக், என்னால் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணவே முடியல. இல்லை, நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். நான் தான் தேவையில்லாமல் இங்கே டிஸ்கம்ஃபர்ட்டாக உங்களை ஃபீல் பண்ண வச்சுட்டேன். இல்லை டியூக், இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் ஆர்ஃபனேஜுக்கு வந்திருக்கீங்க. அதுவே எங்களுக்கு போதும், சந்தோஷமாக இருக்குது. உங்கள் கூடவே ரோஸும் ஜானியும் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆமாம், அவங்களையும் கூட்டிகிட்டு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் சுச்சுவேஷன்ஸை கொஞ்சம் சரியில்லை. அவங்க 2 பேருமே ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. அவங்கள மாரி யாரையுமே பார்க்கவே முடியாது. ஆமாம், ரோஸை பற்றி உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். ரோஸுக்கு இப்போது ஒரு குட் டீச்சர் கிடச்சிருக்காங்க, அதுவும் மேஜ். அப்படியா? எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மிஸ்டர் டியூக் நினச்சி பார்க்குற ரோஸால் மேஜிக் யூஸ் பண்ண முடியுது. அதுவும் ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ண நானே பார்த்தேன். இப்போ கட் பண்ணி ரோஸோட பாஸ்ட்டை காட்டினா ரோஸ் ஜெயிலில் இருக்கா. டியூக் ஆட்ரியனை கொண்டதுக்கப்புறம் அவள் ஜெயிலில் இருக்கா. அப்புறம் ரோஸ் அவனாக்க அவளே கடிச்சிக்கிட்டு அந்த பிளட்டை வச்சு ஏன்ஷியன் மேஜிக்கை ட்ரா பண்ணுறா. அதை வச்சு அவள் பாஸ்ட்டுக்கு போகணுன்ட்டு அதை வரைகிறா. இது நான் கண்டுபிடிச்ச மேஜிக். எப்படியாவது இது ஒர்க் ஆகணும்ன்ட்டு வேண்டிக்கிட்டே போகிறாள். அப்படி சொல்லிக்கிட்டே அவள் கண்கள் 2த்தையும் மூடுறா. அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா அவள் பாஸ்ட்டுக்கு நிற்கிறா. ஹே, இது ஒர்க் ஆகிடுச்சு. உண்மையிலே நான் பாஸ்ட்டுக்கு வந்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் மாற்ற போகிறேன். நான் பண்ணிட்டேன். இது கண்டிப்பாக நடந்துருச்சு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் மாற்ற நினச்சது நான் எல்லாத்தையுமே மாற்ற போகிறேன். அதுவும் மார்க்கஸ் டெலைன் என்னை அடாப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த சின்ன பாடியில் என்னால் மேஜிக்கை யூஸ் பண்ணவே முடியாது. அப்படி யூஸ் பண்ணால் பிரச்சனை எனக்கு தான் வரும். இந்த டைமில் நான் கண்டிப்பாக டியூக் ஆட்ரியனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். ஹே ரோஸ், எங்கே இருக்க நீ? இங்கே தான் இருக்கியா? அப்படி லூஸ் மாதிரி கத்திட்டே அந்த கதவை திறந்துட்டு வரான். ஹே, நீ மறுபடியும் அந்த கார்னரில் உட்காந்துக்கிட்டு என்ன தான் பண்ணுவேன்? வா, என் கூட விளையாடு வா. ஐயோ, இவன் கூட தான் போன மாட்டியே நான் ஆர்ஃபனேஜில் இருந்தேன். இவன் பேர் என்னமோ வருமே. ஐயோ, மறந்துட்டேனே. நான் வரல, நீ போய் விளையாடு போ.